வணக்கம். யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனலில் இருந்து யுவன் ஸ்ரீ. 2024 இந்த புத்தாண்டு ஆ, மேஷம் முதல் மீனம் வரை என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் திங்கட்கிழமை, கன்னி லக்னத்தில் 16 மார்கழி மாதம் திங்கட்கிழமை 2024 புத்தாண்டு 1ஆம் தேதி பிறக்குது. இந்த 24 பலருக்கு பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாகவே இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 2024 எந்த ஒரு பெரிய கிரகத்தோட பெயர்ச்சிகளும் இல்லை. கோச்சார பெயர்ச்சிகளும், அதாவது சனி 2.5 வருஷம் பெயர்ச்சி ஆகும். அது இந்த வருடம் இல்லை. ராகு 1.5 வருடம் பெயர்ச்சி ஆகும். அதுவும் இல்லை. அது இப்போ தான் முடிஞ்சது. ஸோ இந்த 2 பெரிய மாற்றம் இந்த வருடம் இல்லை. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் இந்த சனினாலேயோ இல்லை ராகுனாலேயோ என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்களோ அந்த பலன்கள் தான் தொடரும். ஏப்ரல் மாதம் இறுதியில், மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி மட்டும்தான் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும். எல்லாருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எல்லாருக்குமே சில மாற்றங்கள் வரும். சிலருக்கு மாற்றங்கள் வராமல் இப்போ என்ன நடக்குதோ அது அப்படியே தொடர்ந்து நடக்கும். சனியினால் ஏற்படக்கூடிய பலன்களும் ராகுனால் ஏற்படக்கூடிய பலன்களும் இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோ அதுதான் கண்டினியூ ஆகும். இந்த குரு பெயர்ச்சினால் சில சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஏற்படும். இப்போது இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிற பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இதெல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறது. இது எல்லாருக்கும் 100% நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. நாங்கள் சொல்கிறதுல ஒரு 20%, 30% தான் நடக்கும். உங்களோட ஜாதகத்தில் இப்போ எந்த தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். அந்த தசாபுத்தி உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய தசாபுத்தியாக இருந்தால் நாங்கள் சொன்னது 20% அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். அது உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய தசாபுத்தியாக இருந்தால் நாங்கள் சொன்னதில் நாங்கள் நல்லதே சொல்லியிருந்தாலும் அது உங்களுக்கு நடக்காது. ஏன்னா தசாபுத்தியின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றமும் இறக்கமும் அமைஞ்சிருக்கு. இந்த பெயர்ச்சி பலன்களை, நியூ இயர் பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது, தமிழ் நியூ இயர் பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு ஆத்ம திருப்திக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். மிச்சபடி இது 100% நடக்கும் அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகப்படி, உங்கள் தசாபுத்திப்படி இப்போ எந்த தசை நடக்குது, எந்த புத்தி நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கும். இதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த 2024 ராசி பலன் உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் போயிடுவீங்க, நீங்கள் கப்பல் வாங்குவீங்க, ஃப்ளைட் வாங்குவீங்க அப்படின்னெல்லாம் சொன்னால் அது இப்போ நடக்காது. ஏன்னா அது உங்கள் தசாபுத்தியில் இருக்காது. இருந்தால் நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது. அதனால் நீங்கள் இதை சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் இவர் இப்படி சொல்லிட்டாரு அதனால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. இது ஒரு கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு பலன். இந்த கிரகம் இங்கே இருந்தால் இது நடக்கும் அப்படிங்கிறது தான், அவ்வளோதான். ஆனால் உங்கள் ஜாதகப்படி வேறு ஒன்று நடக்கலாம். வாங்க தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை இந்த 2024 கொடுக்கும் என்பதை பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 8ஆம் இடமான மீனத்தில் ராகுவும், 2ஆம் இடமான கன்னியில் கேதுவும் இருக்கார். அதே மாதிரி கும்பத்தில் அது 7ஆம் வீடு, சிம்மத்துக்கு 7ஆம் வீடு. கும்பத்தில் சனி பகவான் இருக்கார். குரு பகவான் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குரு ரிஷபத்துக்கு வராரு. குரு ரிஷபத்தில் இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் வீட்டுக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறாரு.
தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் வீட்டுக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக உங்கள் வீட்டுக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. இதனால் சில மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஏற்றமிகு வருடமாகவே இருக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாம் விலகும். ஏற்றம் அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும், செல்வாக்கு உயரும், மதிப்பு மரியாதை எல்லாம் உயரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட பர்சனல் விஷயத்தில் 3வது மனிதர்களை தலையீடு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, 7ல் சனி இருக்கார். 7ல் சனி இருக்கிறதுனால உங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வரும்போது அதில் 3வது மனிதர்கள் தலையிட்டாருன்னா அது பிரச்சனை வந்து பெருசாகிடும். அதனால் அவர்களுடைய தலையீடை நீங்கள் குறைச்சிக்குங்க. இந்த காலகட்டத்தில் பணம் வரவு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் நினச்சதெல்லாம் செய்ய முடியும். வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா உங்களால் வண்டி வாகனம் வாங்க முடியும். இதெல்லாம் வந்து ஏப்ரலுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பெருசாக மாற்றங்கள் இல்லை. ஏப்ரலுக்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். குரு 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால அது வந்து தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பணவரவு அதிகரிக்கும். உங்களோட செல்வாக்கு உயரும், உங்களோட பேச்சுக்கு மரியாதை இருக்கும், நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும், நினச்சதை வாங்க முடியும், சந்தோஷம் அதிகரிக்கும், வீட்டில் வந்து குதூகலம் அதிகரிக்கும். இது வரைக்கும் இது நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு உங்களுக்கு இருந்த எண்ணங்கள் எல்லாம் இப்போது அதெல்லாம் வந்து முடியும். அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். ஏடா நம்ம சொல்கிறது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, இதுக்கு மேலே உங்களோட வாக்குக்கு வல்லமை கிடைக்கும், வாக்கு வல்லமை இருக்கும். ஏன்னா குரு 5ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்குறதுனால 2ஆம் வீடு தான் வந்து வாக்குஸ்தானம் கூட. அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் வீட்டுக்கு 4ஆம் வீடான விருச்சிகத்தை பார்க்கறதுனால 4ஆம் வீடுங்கிறது வந்து வண்டி வாகனம், வீடு மனை, தாயார், அதெல்லாம் வந்து 4ஆம் வீடு தான். இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு ஏற்படும். வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வண்டி வாங்கலாம், இல்லை ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிப்பேர் பண்ணலாம். புது வண்டி வாங்குறது, இல்லை வண்டி மாற்றி அமைக்கிறது, வீடு வாங்குறது, வீட்டை ரிப்பேர் பண்ணுறது, இல்லை வீடு கட்டுறது, அப்படி இல்லைன்னா வந்து வீட்டு மனை வாங்கிறது, அம்மாவோட நலன், அம்மாவால் லாபம், இதெல்லாம் வந்து நடைபெறும் இந்த காலகட்டத்தில். அதை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கங்க. சேமிப்பை உயர்த்த பாருங்கள். ஏன்னா பணவரவு இருக்கிறதுனால சேமிப்பை வந்து உயர்த்த பாருங்கள். ஆக்கப்பூர்வமான செலவை பண்ணுங்கள். அதே மாதிரி குரு வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. 6ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, கடன் இல்லாதவர்களுக்கு கடன் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த கடனை வந்து நீங்கள் சுப கடனாக மாற்றிக்க பாருங்கள். கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் தீர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் வந்து திருப்தி இருக்கும், வேலையில் சந்தோஷம் இருக்கும், பதவி உயர்வு ஏற்படும், ஊதிய உயர்வு ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும். இடமாற்றத்தால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. இதெல்லாம் வந்து 6ஆம் வீட்டோட செயல். இதெல்லாம் அதுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அதெல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பாகவே நடக்கும். இது வரைக்கும் நீங்கள் வேலையில் நீங்கள் செஞ்சது பிடிக்கல அப்படின்ன மேலதிகாரிகள் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லை உங்களோட கிளைண்ட்டுங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, எங்களுக்கு சரியில்லை இது அப்படின்னவங்க இப்போ நல்லா வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். இது உங்களுக்கு ஊதிய உயர்வையும் தரும், பதவி உயர்வையும் தரும். ஏன்னா தனஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால தனம் வரணும் அப்படின்னா வேலை செய்கிறவங்களுக்கு இப்படி தான் வருமானம் வரும். ஸோ இந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இதை வந்து நீங்கள்